உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், சூரியன் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது? என்னவெல்லாம் பண்ண போகுது? என்னதான் பண்ண போகுது? அப்படின்னு ஆல்மோஸ்ட் உங்க நட்சத்திரநாதனை யார் கேதுவோட போய் சேர சொன்னாலும், இனிமே 17ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே வருவாரு. சுய வீட்ல, சொந்த வீட்ல ஆட்சி பலம் வாங்கி கஷ்டப்பட்டு ஓனர் ஆஃப் இந்தியா நானு. நான் என் வீட்ல இருக்கக்கூடாதா? இது என்ன பெரிய பிரச்சனையா இருக்கு? அப்படின்ற மாரியே தான் சூரியனோட ஆக்ஷன் இருக்கும். அப்ப நம்மளோடது எப்படி இருக்கும்? கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். என் உரிமை, என் தங்கம்ன்ற மாரி கல்யாண ஜுவல்லர் பிரபு மாரியே கொஞ்சம் ஆக்ட் விடுவீங்க இந்த தடவ. இது என்னோடது. ஏன் நான் பண்ணக்கூடாதா? ஏன் நான் செய்யக்கூடாதா? இந்த கேள்வி கேட்காம இந்த 1 மாத காலம் கண்டிப்பாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கழிய போறதே இல்ல. நீங்க தனுசுல இருக்கக்கூடிய உத்திராடமா இருந்தாலும் சரி, நீங்க மகரத்துல இருக்கக்கூடிய உத்திராடமா இருந்தாலும் சரி, இங்க 2 பாதம், அங்க 2 பாதம் யாரா இருந்தாலுமே இந்த 1 மாத காலம் என்பது கண்டிப்பாக ஆளுமை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. நெறைய பேருடைய என்ன சொல்றது? சுயம் இயங்கக்கூடிய மாதம். ஏன்னா, நீங்க மகரமா இருந்தா வாவ்! ஃபென்டாஸ்டிக். ஏன்னா குருவுடைய பார்வை பவித்திரமா இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில்ல மிகச்சிறந்த மேன்மை, மிகச்சிறந்த வெற்றி, மிகச்சிறந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது. அப்படியே நீங்க எப்படிக்கா தனுசுக்கு வந்தீங்க அப்படின்னா, ராசிநாதன் போய் 8ஆம் இடத்துல மறைந்திருக்காரு. நல்லதா, கெட்டதா அப்படின்னு பார்த்தா, அதுக்காண்டி நான் அந்த பக்கம் போனா சொல்ல முடியும். உட்கார்ந்துட்டாரு. ஆனா சுபத்துவமாயி உட்கார்ந்திருக்காரு. அதுவும் யாரோட 9ஆம் வீட்டு அதிபதியோட உட்கார்ந்து சிவராஜ யோகத்துல இருக்காரு. அப்ப வேற என்ன சாமி வேணும்? நெனச்சது, நெனைக்காதது, நெனச்சிட்டு இருக்கிறது எல்லாமே கிடைக்கும் தான். ஆனா, குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்களோ, சின்ன சின்ன வருத்தங்களோ, குழந்தைகள என்ன பண்றதுன்ற மாரி சின்ன சின்ன விஷயங்களோ, குழந்தைக்காக வேலை, இல்ல ஏதோ ஒண்ணு அடிக்கடி லீவ் போட்டு வருது. இந்த மாதம் ஃபுல்லா கொஞ்சம் குழந்தைகளோடு இயங்கக்கூடிய மாதமாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. யாருக்கு? தனுசுல இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே. தனுசுல இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலகட்டம் அப்படின்றது டக்கு டக்குன்னு ஒரு 5 பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ராசிநாதன் 8ல இருக்கிறத தாண்டி நட்சத்திரநாதனும், ராசிநாதனும் ஒரே இடத்துல இருந்தா அதோட ஒரு குடுப்பனை இல்லன்னு சொல்லியிருக்கேன். 17ஆம் தேதி வரைக்கும் சூப்பரான அமைப்பு. ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. ஏன்னா சூரியனும், குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்துல புதனையும் அப்படி இன்க்ளூட் பண்ணி என்ன சொல்லுவாங்க? கஜலட்சுமி யோகத்துல இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. பண ரீதியாக, மன ரீதியாக பிரச்சனைலாம் இருக்காது. ஆனா ஆஃப்டர் 17ஆம் தேதிக்கு அப்புறமா 27ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத டென்ஷனு, நம்மளுக்குன்னே ஒரு 7:30 வந்து நம்மகிட்ட வம்பிழுக்கிறது. என்ன பண்ணாலும் வந்து என்ன சொல்றது? சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடையாத ஒரு நிலைய தான் இந்த கேது குடுப்பாரு. ஏன்னா அதுதானே. எல்லாம் மாயை வந்துரு வந்துருன்னு சொல்றது தான் கேதுவோட வேலை. அப்ப சூரியன் சேர்ந்திருக்கும்போது, நம்ம என்னதான் பண்ணி குடுத்தாலும் நம்ம மேலதிகாரிக்கு ஒரு தூண்டு கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. என்ன பண்ணியிருக்காங்க? என்ன பண்ணியிருக்கீங்க? இப்படி தான் கேள்வி கேட்பாரு இந்த மாசம் ஃபுல்லா ஒரு தடவ. ஸோ, அதனால வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாகவும், செயல்ல நிதானமாகவும் செயல்பட வேண்டிய காலகட்டம். நம்மளுக்குன்னு லீவு கேட்டா இத்தன நாள் லீவு ஏதோ ஒண்ணு இந்த மேலதிகாரியோட சின்ன சின்ன கிளாஷோ, டிஷ்யூமோ வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் வாய்க்கு ஜிப்லாக் கவர் போட்டுக்கணும். ஓகே. அதே நீங்க மகரமா இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால், வாவ்! சூப்பரா இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ராஜயோகம் கூடி வரப்போகுது. வேலையில ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்கிரிமென்ட், வேலையில ஒரு என்ன சொல்றது? இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் தீயா வேலை செய்யுது, கொஞ்சம் வெறியா வேலை செய்யுதுன்ற மாரி, எப்படியாவது ஜெயிக்கணும், எப்படியாவது ஜெயிக்கணும், எப்படியாவது ஜெயிக்கணுன்ற மாரி ஒண்ணு. யாரெல்லாம் ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாய்வழி பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். அத்தன உத்திராட நட்சத்திரக்கும் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. ஸோ, எத பத்தியுமே வொரி பண்ணவே வேண்டாம். இந்த பக்கம் நீங்க மகரமா இருக்கிற பட்சத்துல, ஐயோ! சாமி செம்ம. ஏன்னா, ஒரு பிளானட் பார்த்தா போதும். ஒவ்வொரு பிளானட்டும் பாக்குது. இங்க இருந்து புதன் பார்க்கிறாரு, சூரியன் பார்க்கிறாரு, குரு பார்க்கிறாரு. வேற என்ன சாமி வேணும்? அப்படி அங்கிருந்து செவ்வாய் வேற 8ஆம் பார்வையா பார்க்கிறாரு. யாருக்கு கிடைக்கும் இந்த குடுப்பன? அந்த அளவுக்கு வேற லெவல். அப்ப உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய அதிகாரத்தை, உங்களுடைய ஆட்சியை செலுத்தக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் என்பது ஆகஸ்ட் மாதம் உங்களை நிரூபிக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். இதுவரைக்கும் தோந்து போய் உட்கார்ந்திருந்தாலும் பரவால்ல. இந்த ஒரு மாதம் மகர ராசியில கூடிய உத்தராயண சேர்த்து தட்டி தூக்குவீங்க. சொல்லி சொல்லி கில்லி மாரி அடிப்பீங்க. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. நெறைய வந்து அந்த செவ்வாயுடைய அமைப்பு 8ஆம் பார்வையா பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டத்த உருவாக்கி குடுக்கும். ஏன்னா, அங்க தான் அவர் உச்சமடையக்கூடிய பிளானட் அது. நீங்க அழகா நோட் பண்ணணும். அதே சமயம் இந்த பக்கம் நீங்க மனைவியா இருந்தால் கணவனுடைய உடல்நிலையும், கணவனுடைய பேச்சிலயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்க கணவனா இருக்கிறபோது உங்களுடைய இளைய சகோதரருக்கும், அதே மாரி உங்களுடைய உடல்நிலையிலும், ரத்தத்தில் வரக்கூடிய அந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பாடி டயர்டா இருக்குது, பேக் பெயின் வர்றது அப்படின்ற மாரி கொஞ்சம் இந்த முதுகு, தண்டுவடம் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே மாரி சம்டைம்ஸ் ஏதாவது சூடு வச்சுக்கிறது. செவ்வாய்னா சூடு பிளானட்டா? குக்கர்ல ஏதாவது சூடு வச்சுக்கிறது, ஏதாவது ஒரு இடத்துல சூடு படுறது, ஏதாவது ஒரு அடி படுறதுன்ற மாரி கையில சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சூடு கீடு வச்சுக்காம, இந்த ஒரு மாதம் பார்த்துக் கொண்டீர்களானால் அதுவே போதுமானது. ஸோ உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோக பிராப்தி வரக்கூடிய, உயர்வு கிடைக்கக்கூடிய, கனவுகள் பலித்தமாகக்கூடிய, காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக
இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பரா படிப்பாங்க. நீங்க தனுசுல இருந்தாலும் சரி, நீங்க மகரத்துல இருந்தாலும் சரி, ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு. ஏன்னா 2ஆம் இடம் தான் நான் சொன்ன மாரி 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பால்ய கல்வி இன்க்ளூட் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு இத்தன கிரகங்களுடைய பார்வை. வேற என்ன சாமி வேணும்? சூப்பரா இருக்கும். ஒருவேள குட்டி குழந்தை தான் உங்களுக்கு இருக்குன்னா கூட, அது கூட அவ்ளோ அறிவா இருக்கிறத பார்த்து நீங்க பூரிச்சு போவீங்க. அதுக்கு யாராவது சொல்லிக் குடுக்குறதுக்கு டீச்சர்ஸ் வருவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு டைம் பீரியடு. அதே மாரி படிக்கிற தனுசு ராசிக்கார குழந்தைங்க, உத்திராட நட்சத்திரக்காரங்க எல்லாமே ஜெயிக்க போறீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு டீச்சர்ஸ் கிட்ட ஒரு பெயர், புகழ் எல்லாம் கிடைக்க போகுது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்ற மாரி ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். இந்த மாசம் ஃபுல்லா ஸ்கூலுக்கு போக ரொம்ப பிடிக்கும். எத பத்தி ஒரியே பண்ணாதீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொன்ன மாரி உத்தியோக பிராப்தி, உயர்வு கிடைக்க போகுது. வாட் நெக்ஸ்ட்? அதாவது இந்த இடத்துல இருந்து அடுத்த இடம் போவதற்கான ஒரு வாழ்வியல் அணுகுமுறையை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிய பிரபஞ்சம் உங்களுக்கு குடுக்க போகுது. அது திருமணமா இருக்கலாம், அது குழந்தை பேறாக இருக்கலாம், அது பதவி உயர்வா இருக்கலாம், உங்களுக்கு சம்பளமாக இருக்கலாம், அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு பிரசன்டேஷன் பண்ணி நீங்க யாருன்னு உங்களுக்கே நீங்க ப்ரூவ் பண்ணி அடுத்தவங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கலாம். இது எல்லாமே இந்த தடவ 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்கார அப்ப சுயம் இயங்க போகுது. தலைக்கு மேல குருவோட பார்வை, அதுவும் சமசப்தம பார்வை இருக்கனால சொசைட்டிக்கு உங்க மூலமா சில விஷயத்த பண்ணுவீங்க. திடீர்னு நெறைய பேர் கோட்டு போடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் ராகுவின் காரகத்துவம். போய் பாருங்க. இதெல்லாம் திடீர்னு நடந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இல்ல ஏதாவது ஒரு கோட் எடுத்து போட்டு பார்த்துக்கிறது. ஏதாவது ஒரு விஷயம் அந்த கோட்டோட இந்த தடவ வந்து கனெக்ட் ஆகுது. போட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஜெயிச்சே ஆகணுன்ற வெறி வரும். தோத்துட்டோம். இனிமே அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா, எல்லாமே நான் சொல்றேன். நீங்க சோகமா இருக்கிறதும் சரி, நீங்க சந்தோஷமா இருக்கிறதும் சரி, எது தீர்மானம் பண்ணுதுன்னா, கிரகங்கள் தான் தீர்மானம் பண்ணுகிறது. அப்ப இந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்துல இந்த ஒரு மாதம் என்பது ஒரு வெறியா இயங்கக்கூடிய மாதமா இருக்கு. ஜெயிச்சரணும். எப்படி ஜெயிச்சரணும்? கீழ விழாம ஜெயிச்சரணும். முன்னுக்கு வந்துரணும். குடும்பத்துக்காக வந்துரணும். குழந்தைகளுக்காக வந்துரணும். கொள்கைக்காக வந்துரணுன்ற மாரி இந்த தடவ இந்த சூரியன், புதன், அ குரு, 10க்கு செவ்வாய் 4 பிளானட்டுடைய அந்த எனர்ஜிவே அங்க இருக்கக்கூடிய ராசிநாதனுக்கு இந்த குருவுடைய பார்வை கிட்டத்தட்ட ஒரு 5 அமைப்பு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வேற யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய விஷயம் யாருக்குன்னா, இந்த மகரத்துல இருக்கவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ, எத பத்தியும் கவலைப்படாம தட்டுறோம், தூக்குறோம், ஜெயிக்கிறோம். அவ்வளோதான். இத தாண்டி வேற ஒண்ணுமே இல்ல. இத மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. இந்த மாசம் ஃபுல்லா இத மட்டும் சொல்றீங்க. நேரா போங்க. எவ்ளோ பிரச்சனையா இருந்தாலும் சரி, லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. கண்ணாடி பாருங்க. அகம் ஜெயம். அவ்வளோதான். வெற்றி தான். வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்க ஜெயிக்க தான் பொறந்திருக்கீங்க. ஜெயிக்க பொறக்க கண்டு தான் இந்த வீடியோ உங்க கண்லயே படுது. எத பத்தி வொரி பண்ணாம போங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். ஸோ ஹெல்த் வைஸ் மட்டும் நான் சொல்ற மாரி வாய் சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாயில வந்து கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுறது, கொஞ்சம் வாயில ஹீட்டு கொப்பளங்கள் வர்றதெல்லாம் தனுசுல இருக்கக்கூடிய உத்திரத்துக்கு நடக்கும். உத்திராடத்துக்கு நடக்கும். இங்க இருந்தீங்க அப்படின்னா வந்து தலைவலி, கொஞ்சம் தலைவலி, ஒற்றை தலைவலி வருவதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதுல உத்திராட நட்சத்திரக்காரருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஹெல்த் வைஸ் இந்த தலை, கால் இது 2ம் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மத்தபடி சூப்பரா இருக்கு. ஓகே. இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சா தண்ணி எடுத்து அஃபர் பண்ணி, அந்த தண்ணி ஒளியில சூரியனுடைய கதிர்களை பாருங்க. மிகச்சரியான ராஜயோகம் உங்களை தேடி வரும். பெயர், புகழ் எல்லாம் கிடைக்கும். வேலையில இருந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி. ஏன்னா தண்ணி எல்லாமே சந்திரன். சந்திரன்லாம் மனோகரகன். மன ரீதியா உங்களுக்கு ஒரு மூட் ஸ்விங் வந்துட்டு வந்துட்டு போகுதுல்ல. வெளில சொல்ல முடியாம அதெல்லாம் சரியா போயிடும். ஸோ தண்ணி அஃபர் பண்ணி, அந்த தண்ணியில சூரியனுடைய ஒளியை பார்க்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரருக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம், வாழ்வியல் வெளிச்சம் கிடைக்க போறதே பிரபஞ்சம் உணர்த்திக்கிட்டு இருக்கு. மறக்காம பண்ணுங்க. ஓகே. என்ன இந்த தடவ பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இந்த முறை நெறைய கோபுரங்கள் பார்ப்பீங்க. கோவில் கோபுரங்கள் பார்ப்பது, கோவில்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள பார்க்கறது, நெறைய சன்ரைஸ் பார்க்கறது. ஏதோ ஒரு இடத்துல போகும்போது 7 குதிரை ஓடி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷுவல் உங்க கண்ல படும். உங்களுக்கு மட்டுமே படும். பட்டுச்சுன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. யார் இந்த 7 குதிரை ஓடக்கூடிய படத்தை நீங்க இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் நீங்க வந்து தனுசுவா இருந்தாலும் சரி, மகரமா இருந்தாலும் சரி, இந்த மாசம் முடியறதுக்குள்ள பார்க்கிறீர்களோ, குதிரை வேகத்துல நீங்க ஓடப் போறீங்கன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகள தான் பிரபஞ்சம் இத உங்க கண்ல காட்டும். அல்டிமேட்டா இருக்கு. நினைத்த காரியமெல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது.